உனக்கு இந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை? நீ சொல்ற எல்லா பிரச்சனையும் நான் ஒண்ணு விடாம சரி பண்ணி தரேன். ஏங்க அவன் என்னங்க போறேன்னு சொல்றான், நீங்க போக வேண்டாம்னு சொல்லலாம்ல. நான் சொன்னா மட்டும் அவன் கேட்கவா போறான்? அவன் தான் போகணுன்ட்டு முடிவெடுத்துட்டான். அவன் தான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம்ல, அதான் தனியா வாழ்ந்து பார்க்கலான்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. நீ விடு, இவன் பிடிச்ச மாதிரி வெளியே போய் வாழட்டும். அவன் தான் முடிவு எடுத்துட்டானே, போய் தான் அவனு அவன் ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்தன போய் சந்தோஷமா இருக்கட்டும். வெளியே போய் வாழ்க்கைனா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கட்டும். பாண்டிய வீட்டுல எவ்வளவு சுகமா நம்ம வாழ்ந்தோன்னு அவனுக்கு அப்பதான் தெரியும். நான் ஒன்னும் அப்படி சுகமாலாம் இங்க இல்ல. நான் என்ன ஒண்ணு இந்த வீட்டுல குடும்பப்படுத்திட்டு இருக்கேனா? சொல்லு. நீங்க தான் என்ன பாத்துட்டு இருக்கத எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. என்னமோ நான் உனக்கு இந்த வீட்டுல எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு நீ தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கியோ, அதுக்கு சொலைய 10 லட்ச ரூபாய் கொடுத்தது நான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, எல்லா அப்பாவும் பண்றது. என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, பிரச்சனை அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்னால இதுக்கு மேல சகிச்சுட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாது. நீ அப்படி ஒன்னும் சகிச்சுட்டு இங்க இருக்கணும்னு அவசியம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், போற இடத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்ன அவ்வளவுதான். நான் எதுக்கு உங்ககிட்ட வர போறேன்? நான்லாம் வரமாட்டேன். அங்க போனதானே தெரியும் உனக்கு என்னெல்லாம் செலவு வரப்போகுதுன்னு. நீங்க என்ன அந்த செலவுக்குலாம் நான் உங்ககிட்ட வந்து நிப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறோம். எங்களுக்கான எல்லா செலவையும் நாங்களே பாத்துப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அங்க தனியா போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமாமா. ஆமாப்பா, இவ்வளவு வருஷமா கூடவே இருந்த மகனும் மருமகளும் வீட்டு விட்டு போகும்போது கஷ்டமா தானே இருக்கும். இந்த வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அவங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்காரு. நான் எல்லாரு கூடயும் ஒன்னா இருக்கணும் தான் மாமா ஆசைப்படுறேன். இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல மாமா, வீட்டுக்கு வந்த மருமக குடும்பத்தை பிரிச்சிட்டான்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. அவங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க மாமா, கண்டிப்பா மாறுவாங்க. அவன் தலைகால் புரியாமாடி உன்னை ஏதாச்சும் பிரச்சனையில இழுத்து விட்டுற போறானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட நீ உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ப்பா. உனக்கு பக்கபலமா நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்க மகனோட வீராப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தனியா போனா சுதந்திரமா இருக்கலாம்னு உங்க மகன் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதோட சேர்த்து பொறுப்பு வரும், வீட்டு கவலை வரும். இதெல்லாம் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் தெரிய வரும்போது அவரு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க மாமா. எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் தனியா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது மாமா. எல்லாரும் இவ்வளவு சொல்றமே, அவன் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேக்குறானா பாத்தியா? அத்தை அல்லாதீங்க அத்தை, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலமா. திடீர்னு நீ கிளம்புறேன்னு சொன்னா அம்மாவால எப்படின்னு தாங்க முடியும்? இப்படி வெடுக்குன்னு அம்மாவை பேசாத. தனியா இருந்தா நல்லா இருக்கும், வசதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க. அதை விட்டுட்டு சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு. நான் என்ன வெளிநாட்டுக்கு போறேனா இல்ல வெளியூருக்கு போறேனா? என்ன பார்க்கணும்னு நினைச்சா 10 நிமிஷத்துல நீ வந்து என்ன பார்க்கலாம். நீ நினைச்சனா நாள் கணக்குல வார கணக்குல ஏன் மாச கணக்குல கூட நீ என் கூட தங்கலாம். பெர்மனண்டாவே நீ என் கூட தங்கலாமா. என்ன மாதிரி உன் புருஷன் டார்ச்சர்ல இருந்து நீயும் தப்பிச்சுக்கலாம். நீ செந்தில் என்ன பேசுற? நான் சொன்னா என் புருஷனை டார்ச்சர் பண்றாருன்னு. உன்னை என்னடா அவர் டார்ச்சர் பண்ணாரு? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ தனியா போகணும்னு நினைச்சா தாராளமா போ. ஆனா என் புருஷன் மேல பழிய போட்டு போகாத.